ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நாரவாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் என்னன்னாக்கா கேஸ்ட். அதாவது ஒரு படத்துக்கு எந்தெந்த கேரக்டர் சூட் ஆவாங்க அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கேஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாகவே இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோவை வந்து பார்த்தோன்னா தனுஷ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா ஹாலிவுட் நடிகர் பண்ணியிருக்காரு. ஸோ சிவராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரோல் பிரியங்கா மோகன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வர்மன், அந்த இப்போ ஜெயிலர் நடிச்சர்ல வர்மன், ஸோ விநாயகம் அவரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னும் பல கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் முக்கியமான ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிஜிஎம். ஸோ ஜிவி பிரகாஷ்குமாரோட பிஜிஎம் வந்து பார்த்தோன்னா அல்டிமேட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமாருக்கு வந்து பார்த்தோன்னா கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல இது ஹிட் ஆனது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ தனுஷ் வந்து பார்த்தோன்னா அசுரன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு தனுஷ் சார் ஜிவி பிரகாஷோட காம்போல வரப்போம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு வட சென்னை ஒரு அசுரன்ல எந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் தனுஷ் சாருக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கோமோ அந்த பிஜிஎம்மா இதில் கண்டிப்பாக போட்டிருக்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் சிவராஜ்குமார் வந்து பார்த்தோன்னா ஜெயிலரில் ஒரு சீன் வரும்ல, கிளைமேக்ஸ்ல ஒரு அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ்குமாருக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா டைரக்டர் வந்து பார்த்தோன்னா அருண் மாதேஸ்வரன். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சாணிக் ஆகிதம். ஸோ செல்வராகவன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னாக்கா கீர்த்தி சுரேஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் அது சாணிக் ஆகிதம். ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அதில் வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு ட்ரெய்லரில் வந்து பார்த்தோன்னா ஒரு எதிர்பார்ப்பு, படத்து மேலே எதிர்பார்ப்பாது. பட் ஆனால் படம் வந்து பார்த்தோன்னா அதை பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது இல்லை. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வன்முறையாக இருந்தது அப்படின்ற ஒரு டாக் இதில் வந்து. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதைக்கு என்ன வருமோ அதை வந்து பார்த்தோன்னா அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இது இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீன் பிளே. முக்கியமாக நம்ம என்ன படத்துக்கு முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து அவர் அழகாக எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்துருக்காரு. யாருக்கு எந்த மாதிரியான கதை, யாருக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கதை கூட நம்ம எவ்வளோ கதை இருக்கு. ஏன்னா கதைப்படி பார்த்தா எல்லாமே ஒரே கதை இருக்கும். நம்ம எப்படி ஸ்க்ரீன் பிளே வைஸ் அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஒரு ஆப்டா ஒரு ஒரு எப்படி சொல்றது முதுகெலும்பா அமைச்சது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஸ்க்ரீன் பிளே தான், அப்படிதான் சொல்லுவோம். ஸோ இதில் படத்தில் வந்து பார்த்தோன்னா மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரி. ஏன்னா ஸ்டோரி லைன் வந்து பார்த்தோன்னா எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா 1930s அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ ஒரு 2-3 சில வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது லேக் அடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த படத்தோட ஓவர் ஆக்ஷன் அப்படி போடுது அப்படின்னாக்கா அது நமக்கு தெரியாது. ஸோ ஓவரால் அப்படி பார்க்கும்போது படம் வந்து பார்த்தோன்னா சரியாக தான் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமா ஆகட்டும், ஓகே தனுஷ் சார் ஆகட்டும், பிரியங்கா மோகன் ஆகட்டும், சிவராஜ்குமார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலரில் ஒரு இது கேமியோ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் கிளைமேக்ஸ் ஒரு பிஜிஎம் போட்டு விட்டானுங்க. அது வந்து பார்த்தோன்னா தேட்டரில் எக்ஸ்ட்ராடினரி கிளாப்ஸாக வந்திருக்கு. என்னடா மணிக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்தோன்னா இவருக்கு ஆப்டாக பொறுத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. படத்தில் வந்து பார்த்தோன்னா வேறு எதுவுமே ஒரு லேக் இருக்கும் தான். பட் ஆனால் நமக்கு அதை கதைப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எதுவுமே நமக்கு அது தப்பாக மைனஸாகவே நமக்கு தெரியாது. ஸோ ஓவரால் இந்த பொங்கல் வந்து பார்த்தோன்னா கேப்டன் மில்லர் படம் எல்லாருக்குமே பிடிச்ச படமாக தான் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கேப்டன் மில்லர் படம் நல்லா இருந்ததா, நல்லா இல்லை, இல்லை பிலோ ஆவரேஜா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.